விநாயகர் சதுர்த்தியின் அற்புதங்கள். விநாயகர் என்றால் தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள். விநாயகர் முழுமுதற் கடவுள். குணங்களின் தலைவரான கணபதியை உள்ளன்போடு வணங்குபவர்களுக்கு வருகின்ற விக்னங்கள், வில்லங்கள், இடர்கள், இடையூறுகள் அனைத்தும் விலகி ஓடும். எனவேதான் அன்று தொட்டு இன்று வரை அனைவரும் விநாயகர் பூஜையை முதலில் கொண்டாடி வருகிறோம். சதுர்த்தி என்பது திதி. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வருகின்ற 4வது நாள் சதுர்த்தியாகும். சதுர்த்தி அன்று விநாயகரை நினைத்து விரதம் அனுசரிப்பது இந்துக்களிடையே உள்ள வழக்கம். ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் 4ஆம் நாளன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. இது விநாயகரின் பிறந்த தினம். விநாயகர் அவதாரம் மகிமை வாய்ந்தது. கயமுகன் என்ற அரக்கன் சிவபெருமானிடம் வரங்கள் பல பெற்றிருந்தான். அந்த வரத்தின் மகிமையால் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான். தேவர்களை பூண்டோடு அழித்தொழிக்க எண்ணினான். அவன் கொடுமையை தாங்காத தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர். கயமுகனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காப்பாற்றுவதற்காக விநாயகர் சதுர்த்தி என்று அவதரித்தார். விநாயகர் கயமுகனுடன் போர் புரிந்த பொழுது ஆயுதங்களால் அழியாத வரம் பெற்ற கயமுகன் மூஞ்சூறு உருவம் கொண்டு விநாயகரை தாக்கினான். அவனை விநாயகர் வென்றார். பின்னர் அவனை தன் வாகனமாக்கி அருள் புரிந்தார். ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவி நீராடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தனக்கென்று ஒரு காவல் தெய்வம் வேண்டும் என்று விரும்பினார். அப்பொழுது குளியலுக்கு பயன்படுத்தும் மஞ்சளை குழைத்து அதில் அழகிய உருவம் செய்து உயிர் கொடுத்து விநாயகரை தோற்றுவித்தார். விநாயகரை வீட்டு வாசலில் இருக்க வைத்து, நான் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கூறிச் சென்றார். அந்நேரம் பார்த்து வீட்டுக்கு திரும்பி வந்த சிவபெருமானை விநாயகர் வாசலில் தடுத்து நிறுத்திவிட்டார். கோபம் கொண்ட சிவபெருமான் விநாயகரை யாரோ என்று நினைத்து அவரது தலையை துண்டித்து விட்டார். இதை பார்த்த பார்வதி மிகவும் வருத்தப்பட்டார். அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் வடக்கு நோக்கி தலை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கும் ஓர் உயிரினத்தின் தலையை வெட்டி கொண்டு வரும்படி தன் சேவர்களுக்கு உத்தரவிட்டார். அவ்வாறே சேவகர்களும் வடக்கு நோக்கி தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்த ஒரு யானையின் தலையை வெட்டி சிவனிடம் கொடுத்தனர். சிவபெருமான் விநாயகரது உடலுடன் யானை தலையை பொருத்தினார். பூதகணங்களுக்கு அவரை தலைவனாக்கி மகிழ்ந்தார். அனைத்து மங்கள நிகழ்ச்சிகளுக்கும் தொடக்கத்தில் தனது மகனை வழிபட வேண்டும் என்றார். விநாயகர் பல திருவிளையாடல்களை செய்துள்ளார். காக்கை வடிவம் கொண்ட அகத்தியரின் கமண்டலத்திலிருந்து காவிரி நதியை கவிழ்த்து பெருகி ஓடச் செய்தார். விபீஷணன் இலங்கைக்கு எடுத்துச் சென்ற ரங்கநாதர் சிலையை தடுக்கும் விதத்தில் பாலகன் வடிவில் வந்து லீலைகள் புரிந்து சிலையை ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை செய்தார். முருகன் வள்ளியை மணம் புரிவதற்கு யானை வடிவில் சென்று உதவி செய்தார். அனலாசரன், சிந்தூரன் ஆகிய அசுரர்களை விநாயகர் விஸ்வரூபம் எடுத்து அழித்தார். வியாசர் சொல்லச் சொல்ல மகாபாரதத்தை எழுதினார். விநாயக சதுர்த்தி அன்று வீட்டை சுத்தம் செய்து கோலம் போட்டு அலங்கரிக்க வேண்டும். வாழைமரம், மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். பூஜை அறையில் சுத்தமான பலகையில் கோலம் போட வேண்டும். அதன் மீது தலைவாழை இலையை போட வேண்டும். நுனிபாகம் வடக்கு முகமாக இருக்க வேண்டும். இந்த இலை மீது பச்சரிசியை பரப்ப வேண்டும். அந்த அரிசியின் மீது களிமண்ணில் செய்துள்ள விநாயகர் விக்கிரகத்தை எழுந்தருளச் செய்ய வேண்டும். விநாயகர் சதுர்த்திக்கு களிமண் பிள்ளையார்தான் விசேஷம். விநாயகருக்கு மங்களாரத்தி காட்டி வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் என்னும் முக்கணிகள், கரும்பு, எள், கடலை, அப்பம், மோதகம், பொரி உருண்டை போன்றவற்றை நிவேதனம் செய்து கணேச அஷ்டகம் கூறி பூஜை செய்து அவரை வழிபட வேண்டும். விநாயகர் புராணம் படித்து மங்கள ஆரத்தி எடுக்க வேண்டும். மறுநாள் புனர்பூஜையை கொண்டாட வேண்டும். தயிர் சாதம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அதன் பிறகு
குளத்திலோ கிணற்றிலோ பிள்ளையாரை கரைத்து விடலாம். பிள்ளையார் பூஜைக்கு அருகம்புல்லும் எருக்கம்பூவும் மிகவும் விசேஷம். விநாயகர் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் விநாயகர் அருள் பெற்று அனைத்து நலன்களையும் சுகங்களையும் பெறுவார்கள். வாழ்க்கையில் துன்பம் இடைஞ்சல்கள் வராது. விநாயகரை வணங்குவோம், அவர் அருளை பெறுவோம்.